ஓம் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். தினம் தினம் நம் சாயப்பாவின் தினம்தான் என்றாலும் வியாழக்கிழமை நம் சாயப்பாவுக்கு உன்னதமான ஒரு தினம். அந்த நாளில் நாம் செய்யும் பிரார்த்தனை அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நம் சாயப்பா அதை நிறைவேற்றியே தீருவார். நாளை வியாழன் வரமாக நம்ம சாயப்பா கிட்ட அந்த ஒரு பொக்கிஷத்தை வாங்கும் முன் நம் சாயப்பாவுக்கு குடும்ப கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு 2 நிமிஷம் மனசார வேண்டிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கலாம். நம் சாயப்பாவுக்கு நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம வீட்டில் பூஜை பண்ணும் பொழுது எல்லாருக்காகவும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நம் சாயப்பா சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சிப்படுவார், ஆனந்தம் படுவார். போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்காகவும் நாளைக்கு சாயப்பா பூஜை பண்ணும் போது எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கலாம். குடும்ப கூட்டு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நம்ம செய்ய செய்ய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம். இந்த கூட்டு பிரார்த்தனையில் எல்லாருமே கலந்துக்கோங்க. நம்ம சாயன்பர் கற்பகம் ரவீந்திரன் கூட்டு பிரார்த்தனை செய்கிற எல்லா சாயன்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய பண பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க மகள் வைஷாலிக்கு நல்ல திருமணம் அமையறதுக்கு வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கலாம். நம்ம அடுத்த சாயன்பர் சோஃபியா ராஜலிங்கம். அவங்க நம்ம சாயப்பா கிட்ட குழந்தை வரம் வேண்டி மன்றாடி கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கலாம். அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து அவங்க கையில் குழந்தை தவழும் நேரம் வரணும்னு வேண்டிக்கலாம். நம்மளோட அடுத்த சாயன்பர் அபி. அவங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றும்படி சாயப்பா கிட்ட வேண்டி இருக்காங்க. நம்மளும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து அவங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும்படி நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்திப்போம். நம்மளோட அடுத்த சாயன்பர் சக்தி. அவங்களுடைய கணவர் அவங்களிடம் பேச வேண்டும்னு ரொம்பவே வருத்தமாக பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சாயப்பா அவங்கள ஆசிர்வதிக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கலாம். அடுத்த சாயன்பர் கருஸ்ரீ. அவங்களும் அவங்க கணவரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்ட அவங்க கணவர் மனம் திருந்தி அவங்களோட வந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறத திரும்பவும் அவங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட அடுத்த சாயன்பர் முரளி சச்சின். அவங்களும் அவங்க மனைவி கஜலக்ஷ்மியும் சேர்ந்து சந்தோஷமாக அவங்க குடும்ப வாழ்க்கையை வாழ சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்ட அவங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க சந்தோஷமாக வாழ வைப்பார் நம் சாயப்பா. நம்மளுடைய அடுத்த சாயன்பர் தர்ஷினி. அவங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சாயப்பா கிட்ட கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து மனசார வேண்டிக்கலாம். அவங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க வாழ்க்கையை பிரகாசமாக வாழ வேண்டிக் கொள்ளலாம் நம் சாயப்பாவிடம். நம்மளுடைய அடுத்த சாயன்பர் பூஜா மேனன். அவங்க ஜீவாவோட அவங்களுடைய திருமணம் மிக விரைவில் நடக்கணும்னு வேண்டிக்க சொல்லி கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கலாம். அவங்க திருமணம் விரைவில் நிச்சயமாக சாயப்பா அவங்களை ஆசிர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையோட பிரார்த்தனையை செய்யலாம். அடுத்த சாயன்பர் கிருஷ்ணன். அவங்களுடைய மகன் மணிகண்டனின் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக் கொள்ளலாம். அவங்களுடைய மகனின் திருமணம் விரைவில் நிச்சயமாகி நல்லபடியாக திருமணம் நடந்தேற நம் சாயப்பா அவங்களை ஆசிர்வதிப்பார். நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து நம் சாயப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். இந்த கூட்டு பிரார்த்தனையில் எல்லாரும் கலந்துக்கிற அந்த ஒரு 2 நிமிஷம் மனசார வேண்டிக்கோங்க. எல்லா பிரச்சனைகளுக்காகவும் வேண்டிக்கோங்க. எல்லாருடைய பிரச்சனையும் தீர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கோங்க.
எல்லா நாளுமே நம்ம சாயப்பாவுக்கு உகந்த நாள் தான். அதுவும் வியாழக்கிழமை நாளை வருது. நம்ம வீட்டில் பூஜை பண்ணும் போது ஒரு 2 நிமிஷம் மனசார சாயப்பா கிட்ட வேண்டிக்கோங்க. நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் செய்து சாயப்பாவுக்கிட்ட நிவேதனம் வைத்து பிரசாதமாக சாப்பிடுங்க. வியாழக்கிழமை நம்ம வீட்டிலையே ஏதாவது ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும். எல்லார் வாழ்விலும் அதிசயமும் ஆச்சரியமும் ஆனந்தமும் பெருகிக்கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். நம் சாயப்பா எல்லாத்தையுமே செய்வார். தன்னுடைய மகளோ கஷ்டப்படுவதை சாயப்பா பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நம்ம சாயப்பா இருக்காரு. அவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக தான் நம்ம சாயப்பா இருக்காருங்கிற நம்பிக்கையோடு இருங்க. நம்ம சாயப்பா நமக்குள்ளேயே இருக்காரு. நம்ம படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். நிச்சயமாக ஓடோடி வந்து நம்ம கஷ்டத்தை துடைத்து நம் வாழ்வில் ஒளியேற்றி வைப்பார்னுங்கிற நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. சாயப்பா மேலேயும் நம்பிக்கை வைங்க. வாழ்க்கை மேலேயும் நம்பிக்கை வச்சுட்டு நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம். கண்களால் உம்மை பார்த்து மகிழ்வோம் சாயிநாதரே, அன்போடு உம்மை தழுவி மகிழ்வோம் சாயிநாதரே. அன்பு மிகுந்தால் ஆரத்தியும் சுற்றுவோம் சாயிநாதரே. எங்கள் தலைவணங்கி உந்தன் பாதங்களில் சரணடைவோம் சாயிநாதரே. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய ஜெய சாய்ராம். ஓம் சாயிநாதாய நமக. ஓம் சாயிநாதாய நமக. ஓம் சாயிநாதாய நமக. ஓம் சாய்ராம்.